வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்த்தம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் MQ-9 ரீப்பர்னு சொல்லப்படுற ஆளில்லா விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனா ஆல்ரெடி ஆர்ம்டு ட்ரோன், அதாவது மிசைல் கொண்டு செல்லக்கூடிய Wing-Loong-II ஆர்ம்டு ட்ரோன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு 4 ஆளில்லா விமானம் சைனா வழங்கப் போவதாக சொல்லப்படுது. இதனால் இந்தியாவின் ஆளில்லா விமானம் தேவை இப்போ அதிகமாகிருக்கு. இந்தியாவிடம் ஆல்ரெடி இஸ்ரேல் ஹெரான் ஆளில்லா விமானம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விமானத்தில் மிசைல்ஸ் எதுவும் கொண்டு செல்ல முடியாது. ரோந்து பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும்னு சொல்லப்படுது. அதனால இப்போ இந்தியா USA கிட்ட இருந்து 30க்கும் மேற்பட்ட MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானம் வாங்க போகிறதா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி USA 30 GAURDIAN ஆளில்லா விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் அதில் மிசைல்ஸ் கொண்டு செல்ல முடியாது. அதனால இந்தியாவும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்தியன் ஆர்மிக்கு, இந்தியன் நேவிக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நிறைய ஆளில்லா விமானம் தேவைப்படுற நிலையில் வெறும் ரோந்து பணிக்கு தேவையான ஒரு விமானத்தை மட்டும் வாங்குறது சரியில்லைனும், அது மட்டும் இல்லாமல் இது காஸ்ட்லியாகவும் டைம் ரொம்ப எடுக்கணும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே விமானத்தில் எல்லா அம்சங்களும் இருக்கிற மாதிரியான ஒரு விமானத்தை வேணும்னு இந்தியா தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக MQ-9 ரீப்பர் அல்லது பிரிடேட்டர் பின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை வாங்க முடிவெடுத்திருக்காங்க. சரி, இந்த MQ-9 ரீப்பர் பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விமானம் தான். ஈரானியன் ஜெனரல் சுலைமானியை மிசைல் தாக்குதல் நடத்தி கொன்றது தான் இந்த MQ-9 ரீப்பர் அல்லது பிரிடேட்டர் ஆகும். இது ஜென்ரல் அட்டாமிக்ஸ், அதாவது US நிறுவனமான ஜென்ரல் அட்டாமிக்ஸால் உருவாக்கப்பட்டுட்டு வருது. இந்த ஆளில்லா விமானம் கிரவுண்ட் ஸ்டேஷனில் 2 பேரால் இயக்கப்படும். இதோட லென்த் 36 ஃபீட் இருக்கும், விங் ஸ்பேன் 65 ஃபீட் இருக்கும், ஹைட் 12 அடி 6 இன்ச் இருக்கும், வெயிட் 4760 கிலோ இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு ஹனிவெல் டர்போ ப்ரொப்பல்லர் இருக்கும்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 482 km/h செல்லும்னு சொல்லப்படுது. இதனுடைய ரேஞ்ச் 1900 கிலோமீட்டர். என்டியூரன்ஸ், அதாவது எத்தனை மணி நேரம் இது விண்ணிலேயே பறக்க முடியும்னா 36 மணி நேரம். இதனோட ஆப்ரேஷனல் ஆல்டிடியூட், அதாவது எவ்வளோ ஹைட்டில் இது பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25,000 அடி உயரத்தில் இது பறக்கும். இந்த ஆளில்லா விமானத்தை நம்ம எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதில் இருக்க மிசைல்ஸை கொண்டு செல்லக்கூடிய அந்த அம்சத்துக்காக தான் வாங்குகிறோம். ஸோ இதில் 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. 7 மிசைல்ஸை கொண்டு செல்ல முடியும் ஒரு இதில். ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட், லேசர் கைடட் பாம்ஸ் கொண்டு செல்ல முடியும்னு சொல்லப்படுது. இந்த டைப் ஆளில்லா விமானத்தை இப்போ இந்தியா 30 கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த பதிவோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.